இன்னும் 2 நைட்டு தான், அதுக்கப்புறம் ஆக்டிங்க்கு விடுதலை. ஹை ஜாலி. எஸ். தூங்குறதுக்கு முன்னாடி சாமிக்கு நன்றி சொல்லிட்டு தானே படுப்போம் நம்ம. இப்ப என்ன புதுசா நீ பாட்டுக்கு படுக்கிற? தூக்கம் வந்தா தூங்க போறோம், இதுக்கு எதுக்கு சாமிக்கு நன்றி சொல்லணும்? இந்த விஷயத்த அந்த நித்யா சொல்லவே இல்லையே. நித்யா சொல்லலையா? என்ன பேசுற நீ? அதுல நித்யா, நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சாமி கும்பிடுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட போறோம். சாமி கும்பிட போறோம், சாமி கும்பிட போறோம், எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட போறோம். சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி, எல்லாரையும் காப்பாத்து சாமி, எல்லாரையும் நீதான் பாத்துக்கணும் சாமி, எல்லாருக்கும் நீதான் நல்ல வேலையை கொடுக்கணும் சாமி. சரி, சாமி கும்பிட்டாச்சுல, எல்லாரும் தூங்க தூங்குங்க வாங்க. லூஸ் எதுக்கு இப்ப கூப்பிடுறான்? ஹலோ, எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்ணிடுற? இல்ல, டைம் ஆச்சு, இன்னும் வரவே இல்ல. நான் வந்தா வரலன்னா உனின வேணா போன. என்ன சத்யா, நீ தூங்காம என்னைக்கு நான் தூங்கி இருக்கேன்? டார்ச்சரா தாங்க முடியலையே. நேர்ல இருந்தா அப்படியே உன்னை போட்டு மிச்சிருப்பேன். சத்யா, என்ன சொன்ன? கொஞ்சம் சத்தமா சொல்ல. டேய், இப்ப நீ போன வைக்கிறியா இல்ல நான் உன்னை வந்து ஒதுக்கிட்டுமா? இல்ல, அப்பாதான் இன்னும் நீ ஏன் வரல, நீ போய் கூட்டு வரையான்னு சொன்னாரு. ஆமா, இப்ப நீ எந்த ஷூட்டிங்ல இருக்க? இப்ப நான் வரேன். அது ஷூட்டிங் முடிய போது, இவங்களே கார்ல டிராப் பண்ணிடுவாங்க. ஓ, நீ மாமா கிட்ட சொல்லிரு. நீ வை போன், வை வை வை. சொல்லு. என்னத்த சொல்றது, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ இருக்கிற இடத்துல பிரச்சனை ஆவல்னா தான் அதிசயம். பிரச்சனைக்காகவே பிறந்தவ தானே நீ. இந்த பாரு, சும்மா என்ன காண்டேத்து இருக்காத. இன்னும் நான் வரலையேன்னு மாமா என்ன கூட்டினார் சொல்லிக்கிறாராம். கன்னியப்ப இப்பதான் போன் பண்ண சொன்னான். இது ஏன் நீ என்கிட்ட சொல்ற? உன்னாண்ட சொல்லாம வேற யாராண்ட சொல்றது? நான் என் வீட்லயே நிம்மதியா இருந்திருப்பேன். நீ தானே இந்த வீட்டுக்கு என்ன நடிகை வர சொன்ன. வா, நீயே வந்து என்ன கூட்டிட்டு போய் எங்க வீட்ல விடு. ஏய், நீ நித்யாக்கு பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற. அதுக்கு நான் என்ன பண்றது? இந்த பாரு, ஒழுங்கு மரியாதை என்ன வந்து நீ கூட்டிட்டு போற, இல்ல நான் இப்பவே வெளியே போயிருவேன். வெளியில வா. வந்துருவான். அட சீக்கிரம் வெளியில வா. நான் வெளியில கார்ல தான் இருக்கேன். வெளியே வா. சத்தம் போட்டு அவங்களை எழுப்பி விட்டுறாத. மெதுவா வெளில வா. நான் அவ்வளவு துமுறா பேசுறான். வர இந்த உலகத்துல பொய்யான ஆளுங்க உண்மையா இருக்கிற மாதிரி ஈஸியா நச்சிடுறாங்க. ஆனா உண்மையானவங்க தான் பொய்யா நடிக்கவே முடியல. இப்ப எதுக்கு இந்த பிலாசபி? இல்ல, என்ன நித்யா மாரி ஈஸியா நடிக்க சொல்லிட்ட. எனக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். அதுல என்ன கஷ்டம்? ஊர்ல இருக்கிற நார்மலான பொண்ணு மாதிரி தானே நித்யாவும். நீ அடிதடி ஆளுன்றதுனால உன்னால நார்மலா இருக்க முடியல. இப்ப என்னத்துக்கு என்ன சீண்டி நிறுகிற? உண்மையா சொன்ன உடனே கோவம் வந்துருமே. நீ இந்த வீட்டுல சந்தேகம் வராத மாதிரி நல்லா நடிச்சிருவல. முதல்ல நான் என்னத்துக்கு நடிக்கிறேன்னு என்னாண்ட வந்து ரகலை பண்ணிட்டு இருந்த. இப்போ நல்லா நடிச்சியான்னு என்ன பாத்தியா கேள்வி கேக்குறியா நீ? இன்னும் என்னென்னலாம் கூத்து பண்ண போறியோ? மறுபடியும் நீ என் கூட சேர்றதுக்கு ஆசைப்படுறியோ? நான் தப்பா நினைச்சிட்டேன். ஓஹோ, நான் ஆசைப்படுறேனா? எனக்கு உடம்புல அப்படியே கூசுது. ஓ, ஏன் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என் மேல ஆசைப்படலையா? இந்த பேரு இப்ப எது கண்ணத்துல ஒளர் நிறைய? எனக்கு தலை வலிக்குது. டீ சாப்பிடணும், எங்கேயாவது நிறுத்து. எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம்? ரெஸ்டாரண்டா? என்னத்துக்கு? நீ தானே டீ சாப்பிடணும்னு சொன்ன. நீ இன்னும் மாறல. அங்கெல்லாம் ஓனவே வானம். எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்து சிச்சி சிச்சி பேசினிருப்பாங்க.
அதான் பார்த்தாலே கடுப்பாகும். ஜோடி புறா டீ சாப்பிட வந்திருக்கு. ஜோடி புறா இல்லடா, காதல் புறாங்க. இது காதல் புறாவும் இல்லடா, கள்ளப்புறா. ரொமான்ஸா இல்லாம உருன்னு இருக்கத பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி தெரியுதே. ஏய், எந்த பொண்டாட்டிடா பாவட தாவணியில வந்திருக்கா? இவ வேற ஹீரோ மாதிரி இருக்கான். காரு, ரிச் அனலுக்கு. இது போதாதா, குடும்ப குத்து வழக்க கொத்திட்டு வந்திருப்பான். எனக்கு என்னமோ அவனை பார்த்தா அப்பாவி மாதிரிதான் இருக்கு. இவதான் ஏதோ மேஜிக் பண்ணி அவனை மயக்கிட்டாலோ. யாரு யார மயக்கினாங்களோ செட் ஆயிட்டாங்கல்ல, ஜாலிதான். ஏமாப்ல இப்ப டீ சாப்பிடுறாங்க, அப்புறம் ஜாலியா சுத்துவாங்க, சினிமாவுக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஆ? ராத்திரி வேலை, பனிக்காத்து வேற அடிக்குது, குளிர் சும்மா ஜில்லுன்னு இருக்கு, உடம்பு வேற சூடு ஏறி இருக்கும். அப்புறம் காதல் ஜோடிங்க என்ன பண்ணும்? இங்க வா. ஏய், என்ன சொன்ன? ஏய், என்ன சொன்ன? சில்லுன்னு இருக்குமா? ஏய், வாடா. சில்லுன்னு? சில்லுன்னு இருக்கா? ஆ? மாமா, வந்து ஓடியாந்துரு. இவனுக்கு இதே வேலையா போச்சு தம்பி. இந்தாங்க. அம்மா என்னத்துக்கு ஆச்சா? என்னை பத்தி தப்பா சொல்லிட்டான்னு உனக்கு கோவமா? அப்போ என் மேல உனக்கு அக்கறை இருக்குது. ஒரு அக்கறையும் இல்ல. ஆ, அப்படி என்னத்துக்கு கோவம் வருது? யாவா என்னை பத்தி பேசினா உனி என்ன விட வேண்டியதானா? ஏய், நான் அடிக்கலனா நீ அடிச்சிருப்ப. நானாச்சு 2 அடியோட நிறுத்தினேன், நீ ரத்தம் வர வரைக்கும் அடிச்சிருப்ப. அப்புறம் அவனுக்கு பெரிய கேங்கோட வருவானுங்க, மறுபடியும் சண்டை சச்சரவு போலீஸ் கேஸ்ன்னு. இதோ பாரு, எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கடுப்பு தான் ஆகுது. சார் இறங்குங்க சார். சாரை போய் பாருங்க. போனா சாமி, என்ன புரிஞ்சுக்க சாமி. சரி சரி, திட்டாத, போன வை. சார், அவர் உங்களை பார்க்க சொன்னாரு. ஆ. எதுக்கு ஸ்டாப் பண்ணாருன்னே தெரியல. சாமி சொல்லுங்க சாமி, 2 பேரும் இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? அது வந்து சினிமாக்கு போயிட்டு வரோம் சார். டிக்கெட்டை காமிங்க. படம் நல்லா இல்லைன்னு டிக்கெட் கிழிச்சு போட்டேன். அப்ப படம் நல்லா இருந்தா டிக்கெட்டை பிரேம் பண்ணி வீட்டுல மாட்டீங்களா சாமி? நீங்க யாரு? நாங்க 2 பேரும் எட்ஸ் புருஷம் பொண்டாட்டி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப்டர் டே. செக் ஆல் வருத்தங்கள் பா. சரி, பிரிஞ்சவங்க ஏன் ஒன்னா சுத்துறீங்க? ஏன் சுத்தக்கூடாதா? போலீஸ்காரங்கிட்ட இப்ப ரிட்டர்ன் கொஸ்டின் கேட்க கூடாது. நான் மாலை போட்டிருக்கிறதுனால கூலா பேசுறேன். சொல்லுங்க, எதுக்கு ஒன்னா கார்ல வரீங்க? ஒருவேளை ரீயூனியனா? சரி, அவசரப்பட்டு பிரிஞ்சு இப்ப புத்தி வந்து ஒன்னா சுத்துறீங்கன்னே வச்சுக்கிறேன். இந்த புத்தி பிரியறப்ப ஏன் வரல? ஹலோ, எது ராத்திரி நேரத்துல போன் பண்ணி டார்ச்சர் பண்ற? என்னது ராத்திரி நேரமா? மணி 5:30, விடிய போது. காலையில நித்யாவோட ஃபேமிலி எந்திரிக்கிறதுக்குள்ள நீ அங்க இருக்கணும்ல. சரி சரி,
நீ கிளம்பி தெருமோனைக்கு வந்துட்டு கால் பண்ணு, நான் வரேன். கோவத்தை கலப்பாத. நான் உங்க வீட்டு வெளியில தான் இருக்கேன். ஆ? கூட்டாண்டி அருகிறா? ஆமா, சரி சரி இரு, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் வா. தடிமாடு தடிமாடு நந்தி மாதிரி குறுகால பத்துன்னு இருக்கிறான் பாரு. டைம் வேற ஆயிடுச்சு, அவன் வேற வெயிட் பண்ணிடுறான். இப்படி பத்துன்னு இருக்கிறான் தடிமாடு. என்ன பண்றது? சத்யா, ஒரு வழியே இல்ல, தாண்டி போயிட வேண்டியதான். ஐயோ, யாரா கால விழுந்தா? ஐயோ, பயங்கரமா வலிக்குதே. ஐயோ, டேய், தூக்கும்போது கூட நிம்மதியா விட மாட்டேங்கிறா. ஐயோ, கண்ணி பையன் கண்ணியா படுக்க. ஐயோ, பாதுகாப்பு இல்லடா. அப்பா, ஐயோ சாமி, மறந்துக்கடா டேய். ஐயோ, என்ன ஆமிதி. அம்மா, போன் ரிங் அடிக்கிறது கூட தெரியாம அப்படின்னா தூக்கம். விடிஞ்ச அப்புறம் கூட ஒரு பொண்ணு இப்படியா தூங்குவாங்க? தினமும் ஊட்டாம்பளை மாதிரி ஓவரா அதிகாரம் பண்றா. புடவை கட்டுறது பொம்பளைங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? உனக்கு கஷ்டம் சொல்லு. இப்ப எதுக்கு வம்புக்கு நின்னு இருக்கிற? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படி? நித்யாவோட அம்மா எல்லாம் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிருவாங்கன்னு உனக்கு தெரியாது? நித்யாவை காணும் தேடினா என்ன பண்றது? அதுக்கு நான் என்ன பண்றது? கரெக்ட் டைத்து எழுப்பாது உன் தப்பு. சாமா நாய் நாய். திடீர்னு 3ஆம் மனுஷமே பேசுற. உன்னால தான் இவ்வளவு பிரச்சனையுமே. ஏதா சொல்லேரு. இப்படியே பேசினா விஞ்சிரும். பரவாயில்லையா? கிளம்பு. எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். கேட்க முடியாது. இப்படியே வாய் பேசிட்டே வா. இதெல்லாம் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சுருவான். ஆனா ஒரு லைட்டையுமே போட காணோம். எங்க போயிருப்பான்? எங்கேயும் காணோம். என்ன ஆச்சுமா? இவ சொல்லாம கொள்ளாம எங்க போனான்னு தெரியல மாமா. ஐயோ, அக்காவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயமா இருக்குமா? ஏய், வாய மூடு. என்ன பேச்சு நீ பேசுற? அன்னபூர்ணி, பிள்ளைங்க பயப்படுறது நியாயம் தானே. நித்யா நம்ம கிட்ட சொல்லாம இந்த வீட்டு வாசலை எப்பவாவது தாண்டி இருக்காளா? எதனா பொருள் இல்லைன்னு மளிகை கடைக்கு போயிருப்பாளோ? இரு, நான் கடைக்கு போன் பண்ணி பாக்குறேன். ஏய், ஏய் விக். ஏய், இங்க வா. என்ன? மண்டைய பாரு. ஐயோ, கிளம்பும் போது விக் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டேன். வாய் மட்டும் அவ்வளவு நீள் நீளுது. உன் பக்கத்துல தானே உட்கார்ந்து வந்தேன். ஏன் நீ பார்க்க மாட்டியா? அப்ப மட்டும் உன் மூளை நான் மூளை கடையில இருந்துச்சு. இந்த பேரு நான் போய் எப்படியாவது சமாளிக்கிறேன். நீ என் வீட்டுக்கு போய் அந்த விக் எடுத்துன்னு வா. உன் வீட்டுல நான் எப்படி போய் எடுப்பேன்? எடுத்துதான் ஆகணும். போ, வேற வழியே இல்ல. நான் தேடி நிறுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிடா, நீ சீக்கிரம் எடுத்துன்னு வந்துரு. சரியா? ஏய், என்ன எப்படி சொல்லிட்டு போற? நித்யா, ஏய், எங்கடி போன? எனக்கு ஆச்சு. எங்க போன? நாங்க பயந்து போயிட்டோம் தெரியுமா?
இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஐயோ, இப்ப எதுக்கு இத்தனை கேள்வி? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் நில்லு. எதுக்கு நீ முக்காடு போட்டுட்டு இருக்க? ஆமா, காலங்காத்தாலேயே பூ வைக்காத வெறும் தலைய சூரிய பகவான் பார்த்தா குடும்பத்துக்கே ஆகாதான், கெடுதலாம். இத உனக்கு யார் சொன்னா? அது வந்து அவ ஏதாவது சாஸ்திர சம்பிரதாயம் கத்து வச்சிருப்பா, நீங்களும் கத்துக்கங்க. அதை விட்டுட்டு கேள்வி மாத்திரம் கேக்குறீங்க. நீ போம்மா. நல்ல தாத்தா, இப்படிதான் காப்பாத்தணும். சத்தியம் மூஞ்சில முடிச்சுட்டு தாண்டா பத்ததவே பார்க்கணும். ஐயோ, என்ன பூகம்பமா? யாரோ உள்ள அசைற மாதிரி இருக்குமா? என்னடா இது? ஐயோ, நான் சொல்லல, என்னை இடிச்சவன் உள்ளதா இருக்கா. வாடா, யாரு பார்க்கலாம். யாண்டா பயமுறுத்துற சிவா? ஒப்பனே ஒரு குஸ்தி பயவானே, பயப்படாம வா. இன்னொரு அப்படி பயந்து சாவற. என்னையும் சேர்த்து டென்ஷன் ஆக்குறான். ஐயோ அம்மா, கன்ஃபார்மா திருடுதாமா? டேய், திருடுறதுக்கு நம்ம வீட்ல என்னடா கீது? அதுவும் சத்யா ரூம்ல ஒண்ணுமே இல்ல. உள்ள சத்யா இருக்காமா? உள்ள இருக்கவன் நம்ம அப்பா மாதிரி பல்கார் தான் வச்சுக்கோ. நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே இதாலேயே ஒரு குத்து குத்தி. இறா மவனே, நல்லா இறா. இவனா? யோ, இந்த நேரத்துல நீ நாயா இங்க பண்ற? இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இது எங்க வீடு. ஓ, ஆமா, வெளிய சத்திய பின்னாடி சுத்த முடியாதுன்னு இப்ப வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கறியா? சொல்லியா, இன்னதுக்கு நீங்க வந்த? இது எடுக்க வந்தேன். எனக்கு அம்மா, ஐயோ, அம்மா, எங்கம்மா இருந்துச்சு? எனக்கு என்னடா தெரியும்? சத்யா ரூம்ல. சத்யா ரூம்லயா? என் பெர்மிஷன் இல்லாம என் போட்டோவை வச்சிருக்காங்க. இதை எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்தேன். நானே பிரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு என் போட்டோ மட்டும் இருக்கணும்? நான் மட்டும் இல்ல, என் போட்டோ கூட சத்யா பக்கத்துல இருக்க கூடாது. ஆமா ஆமா, இந்த போட்டோ எனக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போ. தரக்கா. ஏய் நித்யா, கதவு தர. என்ன ஆச்சுமா? எதுக்காக எல்லாரும் நித்யாவை இப்படி கூப்பிட்டு இருக்கீங்க? நித்யா தலைக்கு என்ன வச்சுக்காம உள்ள கதவை சாத்திட்டு இருக்கா. நித்யா, ஐயோ, எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாங்க போல. இத நித்யா வெளியில வாமா. இந்த பிரபு வர இன்னும் காணோம். போன சால எடுக்கலையே, அவங்களால மாட்டிக்க போறேன். ஐயோ. ஏய், இப்போ உனக்கு என்னாச்சு? காலையில காணாம போய் பயமுறுத்துன, இப்ப கதவை சாத்திக்கிட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. வெளியில வாடி. அக்கா, இப்ப நீ வர போறியா இல்ல நாங்க கதவை உடைக்கட்டாக்கா? உடவே மாட்டாங்க போல. இது சமாளிப்போம். நித்யா வாமா. அக்கா, தரக்கா. கதவை தரமா. என்னக்கா வாக்கா. என்னமா? என்ன மாவா? என்னடி பாஷை இது? வித்தியாசமா பேசுற. சரி வா, என்ன தேய்ச்சி விடுறேன் வா. இல்லம்மா, நான் அப்புறமா தேய்ச்சிடுறேம்மா. நித்யா, கேட்டரிங் வேலை அப்படியே கிடக்கு. பூஜை பண்ணல, குளிக்கல, ரூமுக்குள்ளேயே கிடக்குறியே. என்னாச்சுமா உனக்கு? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இது என்ன சேட்டு வீடாடி? முக்காடு போட்டுட்டு இறக்கவே மாட்டேங்கிற. இறக்கு.
முக்காட்ல தொடாதீமா, தொடக்கூடாது. என்ன தேய்ச்சி விட்டுலாம் வாங்க. இருங்க இருங்க, எல்லாரும் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். என்னதானே இதோ வந்துடுறேன். நித்யா எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் கதை முடிஞ்சு, என் வயசுமே கழிய போதே. கடவுளே, ரொம்ப எங்கதான் இருக்கிறோம்? கடைசி ஒரு தடவை போன் பண்ணி. நித்யா கதவை தர. நித்யா கதவை தரமா. பண்றது ஏய் நித்யா கதவை தர. ஏய் வெளியில வாடி. கதவை தர நித்யா. இப்ப வரியா இல்லையா நீ? இப்ப என்ன தேய்ச்சிக்கணும்? அவள் தானே கொடுங்க, நானே தேய்ச்சிக்கிறேன். எவ்வளவு நேரம்? குடு, சீக்கிரம் குடு. ஓகே நீ போ. இந்த 2-3 நாளாவே நீ நித்யாவே இல்ல. என்னடி முழிக்கிற? நாம சாப்பாடு செஞ்சதும் முதல்ல பிருந்தாவன் முதியோர் இல்லத்துக்கு கொடுத்து தானே சாப்பிடுவோம். இன்னைக்கு கொடுக்காமயே சாப்பிடலான்னு சொல்ற? ஐயோ, நான் உங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணேன். நீங்க எல்லாம் மறக்கல. நீங்களே மறக்கல, நான் எப்படி மறப்பேன்? முதல்ல அங்க போய் தானே கொடுக்கணும். நான் போய் குத்துட்டு வந்துடுறேன். நான் போய் மறந்துட்டேன். நான் எப்படி மறப்பேன்? ஹலோ, இப்ப என்ன மறந்த? விக்குக்கு பூ வைக்க மறந்துட்டியா? ஹலோ, நான் படுற அவஸ்தை உனக்கு விளையாட்டா இருக்குதா? ஆமா, சண்டை போடுற உனக்கு சமையல் அவஸ்தை தான். சமையல்லாம் ஈஸியா பண்ணிட்டேன். ஆனா அது அப்புறம் தான் சிக்கலே. என்ன சிக்கலு? இவங்கெல்லாம் சமைச்சதும் முதியோர் இல்லத்துக்கு குத்துட்டு தான் சாப்பிடுவாங்களாம். இது தெரியாம நான் சிக்கல்ல மாட்டி நிறுறேன். இப்ப நீ சீக்கிரமா கிளம்பி வா. ஏய், என்ன நீ நினைச்சது கூப்பிடுறதுக்கு நானா நீ வச்ச ஆளா? நைட்ல உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டேன், காலைல உன்னை நித்யா வீட்டுல கொண்டு போய் விட்டேன், மறுபடியும் நீ இந்த விக்க வேற மறந்துட்டேன்னு சொன்ன. அதை போய் நான் கொண்டு வந்தேன். எனக்கு என்ன வேற வேலை இல்ல நினைச்சியா? இந்த பாரு, நானே சும்மா கடுப்புல இருக்கிறேன். திரும்ப வெறுப்பேத்தாத. ஏய், நான் அதுக்கு மேல பயங்கர கடுப்புல இருக்கேன். ஏன்? ஆட்டோ பிடிச்சி சாப்பாடு எடுத்துட்டு போ. சும்மா ஓ, ஆட்டோ புடிறேன். ஆனா முதியோர் இல்லத்துக்கு இல்ல, ஏன் வீட்டுக்கு. என்னது, உன் வீட்டுக்கா? ஆமா, நான் இப்பவே வேஷத்தை கழிச்சுட்டு கிளம்புறேன். நீ ஆச்சு நித்யாவாச்சு. ஏய், என்ன சொல்ற? நீ சொன்ன பொய்க்கு இறக்கப்பட்டு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா ஓராத்தா சீன போடுற. விட்டா தலை மேல ஏறி உட்காந்து நெத்தியில காலாட்டுவ போல இது. கிடையாது, நான் என்னோட பதவியை ரிசைன் பண்றேன். நீ ஏன் நித்யா மாரி வேஷம் போட்டு நடி. நான் இப்பவே இந்த விக்க கழட்டி வச்சுட்டு கிளம்புறேன். நீயே சார்ஜ் எடுத்துக்க. இரு, உனக்கு கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கா? இப்படி பண்ணினா நித்யா நிலைமை என்ன ஆகுது? நித்யா நல்லாதான் இருக்கிறா, ஆனா ஊன் தொல்லைதான் என்னால தாங்கவே முடியல. இங்க ஒவ்வொன்னுத்துக்கும் குனிஞ்சா குத்தம், நிமிந்தா சாஸ்திரம், தூங்குனா பூஜைன்னு அப்பப்பா முடியல. நான் இங்க இருந்து போயிடுறேன். ஓட்ட ரேடியோ மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. 10 மினிட்ஸ்ல நாங்க வரேன். அப்புறம் வரும்போது அந்த முதியோர் இல்லத்தோட அட்ரஸ் வாங்கி வந்துரு, மறந்துடாதேன்னா. சரி, போனை வெய். ஓகே, பாய். உங்க வீட்ல எல்லாம் பொண்ணுங்க கார்ல ஏறும்போது கதவை திறந்து விடணும்னு சொல்லி வளகலையா? கதவை யார் மூடுறது? ஏய், கதவு கூட மூட தெரியாம தான் உங்க வீட்டுல வளர்த்து வச்சிருக்காங்களா? இல்ல.
எங்களுக்கு 2 பசங்க. வாழற காலத்துல நாங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுன்னு அடிச்சுக்குவோம்பா. அதனால பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பையன் வீட்டுல இருந்தோம். வயசானதும் 2 பசங்களும் எங்களை இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்கப்பா. இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் எங்க 2 பேருக்கும் வாழ்க்கைன்னா என்னன்னே புரிஞ்சுது. எங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சந்தோஷங்கிறது பிறக்கிற குழந்தையாலேயோ சம்பாதிக்கிற பணத்தாலேயோ கிடைக்காதுப்பா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற உண்மையான அன்பால தான் அது கிடைக்கும். அந்த அன்பு உங்க 2 பேர்கிட்ட இருக்குப்பா. எப்படி பாட்டி சொல்றீங்க? நீ இட்லி வச்சா அவர் சாம்பார் ஊத்துறாரு, நீ வடை வச்சா அவர் சட்னி ஊத்துறாரு. அதான் உன்னையே ஃபாலோ பண்றாரு. பாட்டி வரிசையா பரிமாறினா அப்படிதானே பண்ணணும். ஆஹா, நான் நம்ப மாட்டேன். முகத்தை வச்சே நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். வித்யா, நான் சொல்றத நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பையன் எப்பவுமே உன்னை கைவிட மாட்டான். வர வர ஆக்டிவிட்டியே தெரிய மாட்டேங்குது. நைட்டு ரொம்ப லேட்டா வரா, காலையில விடியறதுக்குள்ள ஓடி போயிடுறா. அதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவோம். அம்மா, ஐயோ பூச்சி செத்த. எந்த மூமெண்ட்ல என்னது இவ்வளவு சத்தம் வந்து சத்தியம் எந்திரிக்கவேல. நான் நடச்சது கரெக்டா போச்சு. இது எங்க போறான்னு தெரியலையே. இரு வரேன். பூசணிக்காயா பெட்லயே மறைச்சு வச்சிருக்க. அம்மா, அம்மா, நான் வரேன். அம்மா, தூங்குற மாதிரி தலைவாடிய பெட்ல செட் பண்ணி அந்த சத்தியா நம்மளை ஏமாத்திட்டு வெளியே ஓடி போயிட்டாமா. எல்லாமே போச்சு. இல்லமா சத்தியா எனக்கு இல்லமா. நிறுத்து. சும்மா காத்தினே கிடக்குறேன். வா, இந்தான்னு பார்க்கலாம். ஈஸியா போச்சு ராவானா. அவதான தூங்கினுக்கிறா. அவ படுத்திருக்கிற மாதிரி எப்படி எல்லாம் செட் பண்ணிருக்கா பாரு. அத நீ பாரு. டேய், அவதான தூங்கினுக்கிறா. உன் பேச்ச கேட்டு நான் பின்னாடி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும் பாரு. இந்த மாதிரி இனிமே கணா கண்டுக்குன்னு வந்து என்ன எழுப்பின்னு இருந்த விளக்க பாரு பிஞ்சு போடும். ஜாக்கிரதை. நல்ல தூக்கத்தை வந்து கேட்டு. ஐயோ, நான் பார்த்தப்ப சத்தியா இல்லையே. அப்புறம் எப்படி வந்தா? வந்தேன், பார்த்தேன், ஹெல்மெட். இப்ப இவா வந்தேன், பார்த்தேன், ஹெல்மெட். கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். வேண்டாம் சார், நானே சாப்பிட்டுக்கிறேன். அட கொடுங்க. ஐயோ வேண்டாம் சார். உங்களால தான் சாப்பிட முடியல. கொடுங்க சார். கொடுங்க கொடுங்க. குட். எங்க காட்டுங்க. இல்ல சார். காட்டுங்க. வாய் தருங்க. சார் எனக்கு போதும் சார். லாஸ்ட் ஒன். சூப்பர்.
இன்னும் ஒரே ஒரு வாய் இருக்கா? இன்னும் ஒரு வாய் இந்தாங்க, பெரிய வாய். காட்டுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இந்த தட்டை கழுவிட்டு அப்படியே ஆட்டோ பிடிச்சிட்டு வா. என்ன பாக்குற? நித்யா மாத்திரை சாப்பிடணும்ல, புடி. சார் அவங்க எதுக்கு சார் கழுவிட்டு? அதான் ஆயமா இருக்காங்கல்ல. கத்தி பிடிச்ச கையில கழுவுனா தட்டுக்கு ஒன்னும் ஆகாது. என்னங்க இப்ப கழுவிட்டு வந்துடுறீங்களா? சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம் போயிட்டு வா. நித்யா மாத்திரை சாப்பிடணும்ல. சார் என்ன சார் நீங்க? சாப்பாடு எப்படி இருந்தது? ஏய், இவ்வளவு ஸ்லோவா வருவ? சீக்கிரம் வா. தண்ணி கொடு. இவ்வளவு லேட்டா? என்ன இவங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம? நீங்க டைமுக்கு மாத்திரை சாப்பிடணும்ல, இல்ல டாக்டர் யார் திட்டுவாங்க? என்ன திட்டுவாங்க? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இவங்க பாட்டுக்கும். தெரியாம கை தவறி விழுந்துச்சு. என்ன தெரியாம? அதுக்கு இப்படியா? சார் ரொம்ப வலிக்குதா சார்? எரியுதுங்க. சார் உடனே போய் மருந்து போடுங்க, இல்லன்னா கொப்பளம் போட்டுரும். ஆமா சார், போங்க சார், மருந்து போடுங்க சார். இல்ல உன்னால நான் போயிட்டு வந்துடுறேன். உன்ன உங்களுக்கு நான் வேற தண்ணி எடுத்துனேன். நீங்க என்னதான் மறைச்சாலும் மறுத்தாலும் பிரபு சார் மேல உங்களுக்கு லவ் இருக்கு. அது ஒரு தனி ஃபீலிங். உங்க 2 பேருக்குள்ளேயும் இனம் புரியாத ஈகோ இருக்கு. அத நீங்க உரம் போட்டு வளர்க்குறீங்க. இங்க பாருங்க, ஈகோ தான் பிரியறதுக்கு எதிரி. பிரபு சார சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுங்க. பிரபு இழந்துட்டனோ இல்ல வாழ்க்கைய இழந்துட்டனோ என்ன அறியாம நான் பேசிருக்கலாம், இல்ல உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நான் தெளிவாதான் இருக்கிறேன். அந்த பீலிங்க விட்டு நான் ரொம்ப தூரம் எப்போ வந்துட்டேன். இனிமே திரும்பி பார்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு விருப்பமான வாழ்க்கைய நான் விட்டேன். ஆனா இப்ப கட்சிக்கிற வாழ்க்கைய நான் விடுறதா இல்ல. என் ஸ்டூடெண்ட்ஸ், என் ஏரியா ஜனங்க, என் தொழில், இது போதும் எனக்கு. நீ சொல்ற மாதிரி எந்த ஐடியாவும் எனக்கு இல்ல. ஏய் நில்லு. உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? அங்கிருந்து அப்படி வர? அப்ப இவர் தான் டாக்டர். டாக்டர், நீங்களே எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. ஒரு ஆம்பளை எத்தனை பொண்ணை வேணாலும் லவ் பண்ணலாம். ஏன்னா அவன் ஆம்பளை சிங்கம். அதான் கெத்து, உரிமை, ரைட்ஸ். இத சொன்னதுக்கு என் பொண்டாட்டி தாக்கிட்டா டாக்டர். செம்மையா அடிச்சிருக்காங்களே. இங்க பிரபு யாரு? டாக்டர், அந்த மகாபிரபு நான் தான். பிரபுவா? அப்போ இவனை அடி வெளுத்துற வேண்டியதான். அடுத்து நீங்க தான் வாங்க. வரேன் வரேன். நீ வேற வேற என்ன? எதுக்கு அவனை அடிச்ச? ஓ, அவன் பேர் பிரபுன்றதுனால தானே அடிச்ச? ஒருத்தி இருக்கும் போது இன்னொருத்திய பாக்குறதே தப்பு. அத பொண்டாட்டி ஆண்டியா திமுறா போய் சொல்லிடுறான் பத்தியா? அதுக்குதான் அச்சா. ஆமா, ஏன் பிரபுன்னு பேர் வச்சா அடிக்க கூடாதா? இல்ல அந்த பேர் வச்சுக்கிறவன் தான் தப்பு பண்ண மாட்டானா? இல்ல அது பேர் பிரபு. பிரபு இப்ப எதுக்கு போன் பண்ண? அடா ஆமாம்பா, நீ ஏதோ நித்யா ஃபேமிலிக்கு பணம் குத்து பெரிய ஹெல்ப் பண்ணிட்டியான். அது நன்றி சொல்லியே ஆகணுமா?
அதனால நாளைக்கு விருந்து ரெடி பண்றாங்களாம், நீ வந்துருவியா? என்னமோ செய்தி சொல்ற மாதிரி சொல்ற. ஏன் இதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லனாலும் நான் தானே சமைச்சாகணும். அதே நீ கடுப்பா சொல்ற. என்ன நானே நீ இந்த வீட்ல நான் மாட்டி விட்டாங்கிற கடுப்புல இருக்கிறேன். இதுல நான் உனக்கு விருந்து வேற செஞ்சு போடணுமோ? ஒருத்தன் ஜென்டில்மேனா வாழ்ந்தா அவனுக்கு மாலையும் விருந்தும் தேடி வரதான் செய்யும். ஏபா சாமியே, அந்த மாலைய நீயே போட்டு வைப்பா. சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டான். நாளைக்கு விருந்துக்கு வந்து சேர். மருத பத்திலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நித்யா சமையல்னா சூப்பரா இருக்கும். டேஸ்ட் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா நீ சமைக்க போறன்னு நினைக்கும் போதுதான் மனசெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு. உன் சமையல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே. வந்தா வா, வராட்டிப்படா. நீ வரலனா மிச்ச சோத்த குப்பையில போட்டு நான் அப்படியே போயினே இருப்பேன். விருந்தோட தக்கீடு. நீங்க எல்லாம் என்ன வாங்கன்னு கூப்பிட்டீங்க. ஆனா சத்யா மட்டும் என்ன வர சாரி நித்யா மட்டும் என்ன வர வைக்க மாட்டேன்றாங்க. ஒருவேளை அவங்களுக்கு என்ன வெல்கம் பண்ண விருப்பம் இல்லையோ? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. ஏ நித்யா, என்னாச்சு? வான்னு கூப்பிடு. வாங்க சார், நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். நீங்க என் லைஃப்ல பண்ணிருக்க காரியத்தெல்லாம் நான் மறக்க முடியுமா சார்? இந்த அத்திப்பழ ஜூஸ அவனுக்கு மட்டும் குடு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன்னா யாரு? அந்த பிஏவா? பிரபுடி. என்ன புதுசா பிரபுங்கிற, அவங்கிற, இவங்கிற? ஐயோ, வாய தவறி சொல்லிட்டமா. போமா, போய் பிரபு சார் கிட்ட போய் கூடுமா, போமா. சொல்லுவ ஏதோ நீ ஒரு மார்க்கமா தான் போற. நான் போய் கொடுத்துட்டு வரேன். இவ்வளவு அடிக்கணும்? 1008 கேள்வி கேக்குது. இங்க போதும், கரெக்டா இங்க வைங்க. அவருக்கு வைக்க வேண்டாம், அவருக்கு சுகர் இருக்கு. ஆமால, மறந்துட்டேன். வடை இங்க வைங்க. வைக்காத நித்யா, அது எண்ணெயில பண்ணிருக்கோம். அவருக்கு தான் பிபி இருக்குல்ல. பிபி வேண்டாம். வேணால. ஹாய் வைங்க அது பன்னீர், அது வைக்காத. அவருக்கு தான் கொலஸ்ட்ரால் இருக்குல்ல. சொல்றேன்ல, வேண்டாம், எடுத்துட்டு போ. அதுவும் வேண்டாம், அது கோவக்காடி. வைக்காதீங்க, ஏன்னா எனக்கு கோவம் வரும். ஊறுகாய் வேணுமா? அதுல இந்த காரம் உப்பெல்லாம் இருக்குமே, வேணுமா? ஓ ஆமால, கரெக்டா சொன்ன. கஞ்சி. இதுக்கு பேர் தான் விருந்தா? இல்ல, இது மருந்து. உங்க உடம்போட கண்டிஷனுக்கு இதுதான் ரொம்ப நல்லது. என்ன நோயாளின்னு நீங்களே கதை கட்டிட்டு இப்ப 2 பேரும் என்ன பார்த்தா சிரிக்கிறீங்க. சிரிங்க சிரிங்க. குடிங்க. சாப்பிடுங்க. சார், சாதம் இன்னும் கொஞ்சம் வைக்கவா? இல்ல போதும். இல்ல, நீங்க எதுவுமே சாப்பிடல. பரவாயில்ல. பிரபு கண்ணா,
நீ உப்பு போட்ட பாயசத்தை சாப்பிட்டது இல்லையே, இப்போ சாப்பிடு. இப்போ நல்லா சாப்பிடு. பாயாசமா வேணும் உனக்கு? பாயாசம் நான் சமைச்ச சாப்பாட்டியா சாப்பிடாம போற? குடுமா எனக்கு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. Cheers. குடிங்க. Cheers. குடிங்க. என்னாச்சு? என்னாச்சு தம்பி? என்னாச்சு? இல்ல இவர் துப்புனால நானும் துப்பிட்டேன். அவர் துப்புனாலதான் நானும் துப்புனேன். தம்பி பாயசம் டேஸ்ட்லாம் கரெக்டா தானே இருந்துச்சு? டேஸ்டா தான் இருந்துச்சு. உப்பிட்டவரை உள்ள அளவும் நினைன்னு சொல்லிருக்காங்க. இப்ப எதுக்கு நீங்க இத சொல்றீங்க? இல்ல பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காருல, அத மறக்க மாட்டோம்னு சொன்ன. ஓஹோ. அக்கா என்ன நடக்குதுங்க? புரியல. பிரபு சாரும் நீயும் பாத்துக்கிற லுக்கே சரியில்லையே. இது வரைக்கும் நீ பண்ணாத டிஷ் எல்லாம் அவருக்கு பண்ணி போடுற. சாப்பிடும் போது அடிக்கடி 2 பேரும் பாத்துக்கிறீங்க. கை கழுவுற இடத்துல கூட நீங்க 2 பேரும் ரகசியமா ஏதோ பேசிக்கிறீங்க. நான் இப்படி எல்லாம் பேசினருக்கா? சும்மா இருக்கா? பல லட்சம் ரூபாய் பணத்தை உனக்காக குடுக்கறாருன்னா அப்போ சம்திங் தானே? வீட்டுக்கு தெரியாம லவ் ட்ராக் ஏதாவது ஓட்டுறியா? சும்மா லவ் ஆகுது மண்ணாவுது, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நம்ம ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, அதான் அவர்கிட்ட கொஞ்சம் நன்றியோட நந்துக்குனா. இது போய் பெருசா பேசினு இருக்கா? போ போ போ. சின்ன பொண்ணுலாம் இப்படி பேசக்கூடாது போ. இப்படி பேசினா அப்படி போய் நிறுது. இதுங்களாண்ட மாட்டேங்குது, நான் முழிகிறதே. மறுபடியும் ஒரு சிக்கல். நான் இப்போ கோயில்ல போய் ஏதோ கீர்த்தனை பாடணுமா? பாடு. ஒரு காலத்துல நானும் நல்லாதான் பாடினேன். எப்போ உன்னை கட்டணும்னா எல்லாம் மறந்துச்சு. அதுவும் கீர்த்தனெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. ஆமா நீ எல்லாம் பாடினா நாராசமா இருக்கும். நீ என்ன பண்ற? கோயிலுக்கு போ, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவன் ஈஸியா சொல்லிட்டான். மாட்டின் முழுகிறது நான் தானே. என்னத்த பண்ண போறேன்னு தெரியல. அக்கா இங்க உட்காரு. நித்யா, உன் பாட்டை கேட்டுட்டு சாமி கும்பிட்டாதான் எங்க மனசுக்கு திருப்தியா இருக்குமா? ஆமாமா. பாடுமானியா? பாடு. என்ன நித்யா பாடுமா? பாடுக்கா பாடு. பாடுமா. எனக்கா யோசிக்கிறேன். அது வந்து இந்த பாட்டுல அத கீர்த்தனம். அது தொண்டையில சிக்கன் இருக்கிற மாதிரி இருக்குது, அதான். ஹலோ, எங்க இருக்கிற? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற? முதல்ல கிளம்பி வெளியில வா. என்னத்துக்கு வான்னு சொல்றேன்ல. சரி இரு, ஒரு நிமிஷம். அத வந்துடுறேன். அக்கா என்னக்கா எங்க போற? அது ஒண்ணும் இல்ல, தொண்டை ட்ரையா இருக்குது. நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேனே. சரி போயிட்டு வா. நீ 3 நாள் ஷூட்டிங் போகாம இருந்தது உனக்கு லாஸ் தானே? அதுக்குதான் இது. என்ன பாக்குற? என்னால யாருக்கும் நஷ்டம் வேணாம். அதுக்குதான் இது, வச்சுக்கோ. என்ன டிராப் பண்ண முடியுமா வீட்ல?
ஏன் பணத்தை திருப்பி கொடுக்குற? என்னை கொண்டாந்து வீட்ல டிராப் பண்ணதுக்கு டாக்ஸி சார்ஜ். நான் எந்த காரை புக் பண்ணிருந்தாலும் பணம் கொடுத்துதானே ஆகணும். அதனால இந்த பணத்தை நீயே வச்சுக்க. இது டிரைவர் டிப்ஸ். என்ஜாய். உதவி பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் எப்படி வலிக்கும்னு உனக்கும் தெரியணும்ல. என்ன வலிக்குதா? அக்கறைப்பட்டேன்னா அசிங்கப்பத்திரியா? உன் பணத்தை கொண்டு போய் குப்பையில போடு. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் என் கூட்டு போறதுக்கு வழி தெரிஞ்சுதா? அதுக்குன்னு நேரம் வந்தா தானே வர முடியுது. என்ன சத்யா, இன்னும் ஆம்பளை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கியா? நீயும் வீட்டுக்காரன் வெளியே போனா அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கும். ஆமா, உன் புருஷன் எங்க? அது வந்து அது வெளில போயிருக்காருமா. அப்பாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஐயோ, என்னாச்சுனா? பின்ன வயசாகுது இல்ல, ஹார்ட் வேற வீக்கா இருக்குது. அவருக்கு பிடிச்சத செஞ்சு அவரை சந்தோஷமா வச்சுக்கிட்டா ஆரோக்கியமா இருப்பாருன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மாமாவும் தான் போறதுக்குள்ள பேரன் பேத்தி எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதான் சதாபிஷேக ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்தா அவருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. இந்தாங்க, அவசியம் எல்லாரும் வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். தவறாம வந்துடணும் எல்லாரும். கண்டிப்பாண்ணா. அது எப்படின்னா வராம இருப்போம். சத்யா, நீயும் உன் புருஷனும் தவறாம வந்து கலந்துக்கணும். நான் வரத்துக்கு கொஞ்சம் ட்ரை பண்றேனே. ட்ரை பண்றியா? அம்மா நீ வந்தே ஆகணுமா? தாத்தா இன்னும் எவ்வளவு நாள் இருப்பாருன்னு தெரியாது. அவரோட ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டியா? எந்த வேலை கிடந்தாலும் தூக்கி போட்டுட்டு உன் புருஷனை கூட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ற. அவளதான் சொல்லிப்புட்டேன். அப்ப சரி, நாங்க கிளம்புறோம். சதாபிஷேக ஏற்பாடுலாம் நாங்க பண்ணணும் இல்லையா? எல்லாரும் முன்னாடியே வந்து சேர்ந்துடணும். கண்டிப்பா எல்லாரும் வந்துருவோம்னா, நீ கவலைப்படாம போ. அவசியம் வந்துருங்க. அவசியம் வந்துருங்க எல்லாரும். சரி சரி. சத்யா, உன் புருஷனை கூட்டிட்டு மறக்காம வந்துடணும். ஆமா, வரேன்பா. எங்க தாத்தா பாட்டிக்கு சதாபிஷேகம் 2 நாள் காஞ்சிபுரத்துல நடக்குது. அதுக்கு தாத்தா உன்னை பாக்கணும்னு பிரியப்படுறாரு. என்ன எதுக்கு பார்க்கணும்? நாம பிரிஞ்சது அவருக்கு தெரியாது. அவரு நம்ம கல்யாணத்துக்கும் வரல. அதான் பேத்தியோட புருஷனை பாக்கணும்னு ஆசையா கேட்டாராம். தாத்தா பாட்டிக்கு 80 வயசாச்சு. அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க இருப்பாங்களோ இல்லையோ, அதான் அவர் ஆசையா நிறைவேற்றலான்னு உன்னை கூப்பிடலான்னு வந்தேன். இந்த இன்விடேஷன், ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. அப்படிலாம் வர முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அண்ட் செகண்ட் பாயிண்ட், எனக்கு 2 நாள் மும்பைல மீட்டிங் இருக்கு. இன்னைக்கு என்ன கிளம்பணும். ஃபங்க்ஷன்ல உன்னை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. நீ வரலனா என்ன ஏதுன்னு 1000 கேள்வி கேட்டு சாவடிப்பாங்க. சந்தோஷமா இருக்கிற இடத்துல என்னத்துக்கு சங்கடம்? கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வரப்பாரு. நாங்க 4 மணிக்கு காஞ்சிபுரத்துக்கு கிளம்புறோம். அப்படியே நீயும். ஏ ஜாக்கி சார், இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல எனக்கு மும்பைக்கு டிக்கெட் போடு. ஹலோ ஹலோ, என்னாச்சு? என்னத்துக்கு அழுகுற? பிரபுக்கு எதுவும் இல்லையே? பிரபுக்கு ஒண்ணும் இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு. அப்புறம் என்ன, பிரபு வரானா இல்லையா? சாரிங்க,
அவரு வரதில்லைன்னு உறுதியாவே இருக்காருங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேங்க. அவர் வரவே மாட்டேன்றாருங்க. அவர் மும்பை கிளம்பிட்டு இருக்காருங்க. சாரிங்க, என்னங்க பண்றது? என்னாச்சுமா? பிரபு வரானா? இல்ல மாமா, அவ மும்பைக்கு கிளம்பிடுவானா. கிளம்புமா போலாம். இந்த பார், பேக் எல்லாம் எடுத்து வச்சாச்சுல? அதெல்லாம் கார்ல இருக்குது. சரி கிளம்புங்க. வாங்க. ஏய் போடா. சத்யா வாமா. நான் வேணா பிரபாண்ட பேசி பார்க்கட்டுமா? ஆமா, என்ன பேசுறீங்க? சத்யாவை ஒரு மனுஷியாவே மதிக்காம போறான். மதிக்காதவன் காலை பிடிக்க போறீங்களா? இங்க பாருங்க, அவன்கிட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா கவலைப்பட்டு தான் போவீங்க. என்ன நீனு போல? இல்ல சார், போற வழியில இறங்கிறேனே சார். சார், மும்பை போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு முறை யோசிச்சு பாருங்க சார். எதுவுமே என்னால யோசிக்க முடியாது. 5 வருஷமா எந்த யோசனையுமே இல்லாம மும்பைல நிம்மதியா இருந்துதான் இங்க வந்தேன். அதே மாதிரி இந்த 2 நாளும் நான் அமைதியா நிம்மதியா இருக்க போறேன். நீ பேசாம கார்ல ஏறு. சார் ஏறு. ஏரியா. சொல்றேன். என்ன ரங்கா, ரூம்லாம் சௌரியமா இருக்கா? பிரமாதமா இருக்குதுண்ணா. சரி, எல்லாரும் குளிச்சுட்டு கீழே வாங்க. தாத்தா வேட்டி சட்டை கொடுப்பாரு, தம்பதிகளை வந்து வாங்கிக்கங்க. சரிண்ணா. சத்யா, உன் புருஷன் எப்போ வருவாரு? அவர் வர்றதுக்கு லேட் ஆகும்னா நீயாவது போய் வாங்கிக்க. அவர் வந்ததுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன் பெரியப்பா, ஒரு நிமிஷம். ட்ரெஸ் புருஷன் இல்லாதவங்க வாங்கலாமா? ஐயோ தப்பாச்சே, அபசகுணம் ஆயிடும்டா. அப்போ அப்புறம் சத்யாவை எதுக்கு வாங்க சொல்றீங்க? சத்யாவுக்கு தான் புருஷன் இல்லையே. என்ன சொல்றான் இவன்? என்னடா சொல்ற? ஆமா பெரியப்பா, சத்யா புருஷனை விட்டு பிரிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. அவன்லாம் ஃபங்க்ஷனுக்கு வரவே மாட்டான்.